Hello friends, வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் பூனா பாண்டி லைஃப் ஸ்டைல். அண்ட் இன்னைக்கு என்ன வீடியோ வந்து பார்க்க போறோம் அப்படின்னா, ரெகுலரா வந்து பீரியட்ஸ் வந்து ஆக மாட்டேது. இர்ரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம் நிறைய இருக்கு. அண்ட் அதை விட முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து மேபி பீரியட்ஸே ஆனா கூட எனக்கு வந்து ஃபுல்லா வந்து 3 to 5 days ஃபுல்லா ஆக மாட்டேது. கரெக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 day தான் ஆகுது, இல்ல அப்படின்னா 2 daysல வந்து ஸ்டாப் ஆயிடுது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்க, அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எங்க வீட்டுல ஃபங்க்ஷன் வருது, கல்யாணத்துக்கு போறேன், காது குத்து போறேன், எங்கேயாவது விசேஷம் வருது, ஒரு 5 days பிஃபோர் 3 days பிஃபோரே நான் வந்து பீரியட்ஸ் ஆயிடணும் அப்படின்னா மாத்திரை தயவு செஞ்சு போடவே கூடாது. இந்த ரெமெடி நீங்க வந்து நேச்சுரலா வந்து ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வரல அப்படின்னா பீரியட்ஸும் வந்துடும். அட் த சேம் டைம் பாத்தீங்க அப்படின்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம் ரெகுலரா உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து வர வைக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ரெமெடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன ஏது, எப்பெல்லாம் ட்ரிங்க் பண்ணணுமா, இல்ல எப்படி இதை யூஸ் பண்ணணும் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்ப நான் ரெகுலரா போற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இந்த ட்ரிங்க் வந்து பண்றதுக்கு நார்மலா எப்பொழுதும் போல 2 டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. நான் எடுத்த டம்ளர் அளவு பாத்தீங்க அப்படின்னா சின்ன டம்ளர் தான் எடுத்தேன். கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா இந்த டம்ளர்ல 2 டம்ளர் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் இருக்க பொருள் தான் எல்லாமே. ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன், டீஸ்பூன் இல்லை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இது 3 நல்லா கொதிக்க வைங்க. இது எல்லாமே நம்ம அஞ்சல்பட்டில் வீட்டிலேயே இருக்க பொருள் தான். ஸோ இதை வந்து நல்லா கொதிக்க வைங்க. இது கூட முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி. என்கிட்ட இஞ்சி வந்து இல்லாதனால நான் வந்து சுக்கு வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இது எல்லாம் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு இது வந்து நம்ம வந்து 2 டம்ளர், இந்த டம்ளரில் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 2 டம்ளர் அளவுக்கு எடுத்தோமா, இது வந்து 1 டம்ளர் அளவுக்கு நல்லா சுண்டி வரணும். அந்த மாதிரி நல்லா இதில் இருக்கக்கூடிய எசன்ஸ்லாம் சுண்டி வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி ஒரு கொஞ்சம் உங்களுக்கு இனிப்பு தேவை அப்படின்னா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ போட்டுக்கோங்க. பட் இனிப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக நீங்கள் வந்து போட்டு குடிக்கும் போது சீக்கிரமாக நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ஆகிடும். நல்லா வந்து இதை வந்து சூட்டோடு குடிக்கணுமா, சூடு ஆறி குடிக்கணுமா கேட்டிங்க அப்படின்னா டீ காஃபிலாம் குடிப்பீங்களா அந்த சூட்டு குடிக்கணும். எல்லாருமே கேட்கக்கூடிய விஷயம் இதான், சூட்டோடவா சூடு இல்லாமையானா டீ காஃபி குடிக்கிற அளவு சூட்டுக்கு வந்து குடிங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிக்கணும். ஒரு சில பேருக்கு காலைல வெறும் வயிற்றில் குடித்தோடனே வந்து பீரியட்ஸ் ஆகிடுவீங்க. ஒரு சில பேர் ஒரு 2 நாள் ஒரு 3 நாள் தொடர்ந்து காலைல நைட்டு குடிச்சிட்டு வரும்போது ஈஸியாக வந்து பீரியட்ஸ் ஆகிடுவீங்க. ஸோ இது நல்லா கொதிக்கட்டும். ஃபில்டர் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் எந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு, நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அரை கிளாஸ் அளவுக்கு சுண்டி இருக்கு. எனக்கு ரொம்பவே சுண்டிடுச்சு. அண்ட் உங்களுக்கு வந்து கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பெரிய டம்ளர் எடுத்துருக்கனால எனக்கு வந்து சுண்டி இருக்க மாதிரி தெரியுது. நான் வந்து முன்னாடி அளந்த டம்ளர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டம்ளர். ஸோ இதுக்கு கண்டிப்பாக ஷோராக வந்து அரை கிளாஸ் வரும். நான் உங்களுக்கு வந்து அளந்தே காட்டிடுறேன் பாருங்கள். கரெக்டாக வருது பார்த்தீங்களா அரை கிளாஸு. ஸோ இந்த மாதிரி நல்லா கஷாயம் திக்காக இருக்கணும். லைட்டாக கொஞ்சம் கசக்கிற மாதிரி தான் இருக்கும். சக்கரை நிறையா போட்டுக்கோங்க. நாட்டு சக்கரையோ பனவெல்லமோ ஒயிட் சுகரும். ஸோ இதை வந்து ரெகுலராக நான் சொன்ன மாதிரி காலை நைட்டு குடிச்சிட்டு வாங்க. நீங்கள் மாத்திரைலாம் எதுவுமே போடாமல் ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வரதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து ரிசல்ட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குற மற்ற வியூவர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா நம்புறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான நாங்களும் சந்திக்கிறேன். until then, try to take it. Bye bye.